வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக்கு நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்துட்டு தைக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு சுறுசுறுப்பாகவே தைக்கணுன்ற ஒரு எண்ணமே வரமாட்டுது. அப்படின்னாக்கா நம்ம அந்த சுறுசுறுப்பை எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போது நீங்கள் நிறையா உங்களுக்கு மோட்டிவேஷன் டிப்ஸ் வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களுமே எப்படி நம்ம சுறுசுறுப்பாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பாருங்கள், என்னோடய சேனலில் போய் பாருங்கள். நிறைய உங்களுக்கோசம் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் இருக்கும். தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸுன்ட்டு அந்த டாபிக் ஓப்பன் பண்ணி அதுலேயுமே நான் டெய்லியுமே டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் டவுட்டுன்னு கேட்குறாங்களா, அந்த டவுட்டுக்குமே தனியாக வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கேன். இதுபோல் உங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் என்னுடைய சேனலை பார்த்தீங்கனாலும் ஈஸியாக நீங்கள் எப்படி கற்றுக்கலான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். கட்டிங் ஸ்டைலும் சரி தான், ஸ்டிச்சிங் ஸ்டைலும் சரி தான். நான் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எப்படி கற்றுக்கணும் அப்படின்றது தான் இருக்கும். இதை நீங்களும் பார்த்துட்டு நீங்களும் பயனடையணும் தான் என்னுடைய ஆசை. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம அன்றாட வேலையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுபோல் நம்ம இப்போ நம்ம வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். இப்போது நீங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்கீங்க, குழந்தைங்க 2 பேர், நீங்கள் 2 பேர், மொத்தம் 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னும்போது அதுக்கேற்ற நேரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்ட்டு. இல்லை ஒரு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டைம் எவ்வளோ ஆகுன்றது தெரியும். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதன்படி தான் நீங்களும் கொஞ்சம் வேலையை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கட்டும். இல்லை எக்ஸஸ் ஆகிறதும் உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையிலன்னு ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னும்போது இப்போ கெஸ்ட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், வேலை கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாகவே வேலையை முடிக்கணும்னு அப்போ வரும் பார்த்திங்களா நமக்கு ஒரு சுறுசுறுப்பு. அந்த சுறுசுறுப்புன்னா நம்ம போயிட்டு எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்தால் நம்ம செய்கிறோம் கிடையாது இல்லையா? நம்ம கிட்டே தான் வருது அந்த சுறுசுறுப்பு. அப்போ மட்டும் நம்மளால் சுறுசுறுப்பாக வேலையெல்லாம் பண்ண முடியுது. இன்னும் சீக்கிரமாக இப்போ அவங்க வந்திருக்காங்க, லஞ்சு சீக்கிரமாக ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு நம்ம ஒன்றையும் பார்த்து பண்ணுவோம் இல்லையா? அது நம்மளால் முடியும்போது நம்ம வேலையில் நம்ம தொழிலில் நம்ம 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம சுறுசுறுப்பு வரல அப்படின்னா அது அப்படி வராமல் போயிடும். நம்ம நினச்சா எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் இல்லையா? அப்போ அதனால் நம்மளால் செய்ய முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி உங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிடுங்க. தைக்க உட்காந்தோடனே நீங்கள் என்ன பண்ண வேண்டிய விஷயம், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ளவுஸுக்குமே நீங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ நேரம் நம்ம தைக்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சாதா ப்ளவுஸாக இருந்தால் இவ்வளோ நேரம், லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இவ்வளோ நேரம், அதுபோல் நீங்கள் டைமிங்கை பார்த்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேகன்றது அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுறுசுறுப்பாக தைக்க முடியுதா முடியலையான்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுபோல் நீங்கள் சுறுசுறுப்பாக தைக்கும்போது தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டுன்றது வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதுபோல் ஒரு வாரம் மட்டும் நீங்கள் இதுபோல் டைமிங் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு அதுவே பழகிடும். அதனால சீக்கிரமாகவே உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த டைமிங் பார்த்து தைக்கணும். ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம இவ்வளோ டைமில் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் நீங்கள் அந்த சுறுசுறுப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தன்னால் வந்துடும். ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண உட்காந்தோம்னாலே நமக்கு அந்த வேகம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரியும் இந்த வேலை எவ்வளோ நேரம் ஆகும், இந்த வேலை எவ்வளோ நேரம் இழுக்கும் அப்படின்ட்டு. ஒரு சாதா ப்ளவுஸாக இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு லைனிங் ப்ளவுஸ் இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும். அந்த லைனிங் ப்ளவுஸ்க்கு இப்போ லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம், இல்லை டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி டைமிங் ஆகும். அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்க நீங்கள் எவ்வளோ டைமிங் ஆகுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. தைக்க முடியும். நம்மளாலையுமே எவ்வளோ சீக்கிரமாக தைக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளாலையும் தைக்க முடியும். ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் நீங்கள் டார்கெட் வச்சுக்கோங்க. அந்த ப்ளவுஸ் நீங்கள் டார்கெட் வச்சுட்டு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே இந்த டைமிங் பார்த்து நீங்கள் சொல்கிற நீங்கள் இவ்வளோ நேரத்தில் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடியாகவே நீங்கள் இந்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் கூட வேணும்னாலும் நம்ம ஒரு 2 ப்ளவுஸ் கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? அதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு இந்த வயசுக்கு நம்ம ஏஜ் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறவங்க யார் எந்தெந்த ஏஜில் இருக்கிறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன் நான். இப்போது நம்ம இந்த டைலரிங் வேலையில் நம்ம செய்கிற வியூவர்ஸும் சரி தான், நிறைய பேர் இப்போது
வயசு அதிகமாக இருக்கிறவங்களாம் தான் சரிதான். இப்போது ஓடுற வயசில் தான் நம்ம ஓட முடியும் இல்லையா? இதே வந்து ஒரு 50 வயசுக்கு அப்புறம்லாம் நம்ம வந்து ஓட முடியும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் ஓட முடியாது. இப்போது நமக்கு ஓடுற வயசு. இப்போது நமக்கு சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிற வயசு. அதனால் இப்போ தான் நம்ம வந்து அதை செய்ய முடியும் இல்லையா? அதனால் நம்மளால முடியுன்னும்போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஓடலாம். இல்லைன்னா இப்போ வந்து நமக்கு இல்லை எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சோர்வாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அப்போவே நம்ம இதெல்லாம் செஞ்சுருந்துருக்கலாம் போல இருக்குது, இப்போ நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஏதோ நம்ம சேஃப்டி பண்ணி நம்ம வச்சுக்கணும் இல்லையா? நமக்குன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? இதுபோல் யார் யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கட்டிங் வீடியோவே வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ஒருத்தவங்க நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு கட்டிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. அவங்களுக்கோசமும் நான் கிளியராக புரியணுன்றதுக்கோசமே நான் கட்டிங் வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கணுன்ட்டு ரொம்ப செல்லை வந்து கிட்ட வச்சு நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள். ரொம்ப கிட்ட வச்சு நல்லா கிளியராக புரியணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த கட்டிங் ப்ளவுஸுமே உங்களுக்கோசம் நான் போட்டிருக்கேன். நிறையா பார்க்குறவங்க என்னுடைய சேனலை பார்க்குறவங்க பிகினராக தான் இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியுது. நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் 10 நாள் தான் கிளாஸுக்கு போனேன் சிஸ்டர். எனக்கு அவங்க சொல்லி தரதை விட நீங்கள் போட்ட ப்ளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் சரி தான், நீங்கள் போட்டது எனக்கு ரொம்ப ஈஸியாக புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து கேட்கும்போது எனக்கே எப்படி இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுனால தான் நானும் ரொம்ப பிஞ்சாக உங்களுக்கு ரவ கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி தான், அது வந்து கிளியராக புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு நான் ஒன்றும் சொல்லி நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சரி தான், ஏற்கனவே என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சரி தான், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இது மாதிரி கட்டிங் ஸ்டைலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் உங்களுடைய கட்டிங் ஸ்டைலை மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இன்னும் வேறு எதனா வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலியமாக தான் வந்து இந்த கமெண்டை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ இன்னும் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நமக்கு வந்து இப்போது சுறுசுறுப்பு வரல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெயினாக நம்மளுடைய சூழ்நிலையை ஃபஸ்ட்டு யோசித்து பாருங்கள். நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்மளுடைய வருமானம் நம்ம குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் யோசித்து பாருங்கள். இதுபோலலாம் நம்ம யோசித்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் செய்யும்போது நம்மளே அறியாத அந்த நமக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கணும், நம்ம வந்து இந்த ப்ளவுஸை முடித்தோன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதே வந்து ஒரு சில பேர் வந்து நான் தச்சு தான் வந்து என் குடும்பத்தை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றவங்களும் இருப்பாங்க. அதுபோல் இருக்கிறவங்க இப்போதைக்கு விட்டுடுங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது யூஸ் ஆகும் இல்லையா நீங்கள் சம்பாரித்து வைக்கிறது. அதனால் அதையும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இப்போ வந்து நமக்கு ஓடுற வயசில் ஓடணும், நம்ம உட்காந்துருக்கணும்னு நினைக்கும்போது ஓடணும்னு நினச்சோன்னா முடியாது இல்லையா? அதனால் நம்ம ஓடணும்னு நினைக்கும்போது தான் ஓடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது போல் நீங்கள் வீடியோ வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சிடுச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.